மகேந்திரனின் காலை பொழுதுகள் எப்போதும் ஒருவித கனத்த மௌனத்துடனேயே விடிந்தன. 50 நெருங்கும் வயதில் அந்த பெரிய வீட்டின் வரவேற்பறையில் அமர்ந்து தனக்காக தானே தேநீர் தயாரித்து குடிப்பது அவனது தினசரி வாடிக்கையாகி போனது. பாத்திரங்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளும் சத்தமும் கொதிக்கும் தேநீரின் வாசமும் மட்டுமே அந்த வீட்டின் உயிர் நாடியாக எஞ்சி இருந்தன. வாசலில் செய்தித்தாள் போட்டுவிட்டு போகும் சைக்கிள் பெல் சத்தம் கேட்டதும் மெல்ல நடந்து சென்று அதை எடுத்து வருவான். பின்னர் வீட்டின் முன் திண்ணையில் அமர்ந்து செய்தித்தாள் பக்கங்களை புரட்டியபடியே தெருவில் அவசர அவசரமாக கடந்து போகும் மனிதர்களை வேடிக்கை பார்ப்பான். அவனது உலகம் அந்த திண்ணையோடு சுருங்கி போயிருந்தது. என்ன மகேந்திரா அண்ணே, காலையிலேயே பேப்பர் படிக்க உட்கார்ந்தாச்சா என்று அந்த தெரு வழியே பால் வாங்கிக்கிட்டு போகும் பக்கத்து வீட்டுக்காரர் எப்போதாவது நலம் விசாரிப்பார். ஆமாப்பா, நல்லா இருக்கேன், நீங்க எல்லாரும் சௌக்கியமா என்று கடமைக்கு ஒரு புன்னகையை உதிர்ப்பான். பேசுவதற்கு அவனிடம் எவ்வளவோ கதைகள் இருந்தன, பகிர்வதற்கு ஏகப்பட்ட அனுபவங்கள் இருந்தன. ஆனால் அதை காது கொடுத்து கேட்கத்தான் அந்த பெரிய வீட்டில் யாரும் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரர்கள் நலம் விசாரித்தாலும் அடுத்த சில நிமிடங்களில் அவர்கள் தங்கள் வேலைகளை நோக்கி ஓடி விடுவார்கள். ஒவ்வொருவருக்கும் ஓட ஓட ஒரு வாழ்க்கை இருக்கிறதே. மகேந்திரனுக்கு மட்டும்தான் காலம் அப்படியே உறைந்து நின்றது போல் இருந்தது. அவனுக்கு ஒரு தம்பி இருந்தான், நிதின். அவன் இந்த உலகத்தில் உயிரோடு தான் இருக்கிறான், நல்ல வசதியோடு தான் இருக்கிறான். ஆனால் மகேந்திரனின் வாழ்க்கையிலும் அந்த வீட்டிலும் மட்டும் அவன் இல்லை. ஒரு அண்ணனாக இல்லாமல் ஒரு தந்தையாகவே மாறி தன் இளமை முழுவதையும் தன் ஆசைகள் அனைத்தையும் தாராளமாக வாரி இறைத்து வளர்த்த தம்பி அவன். ஆனால் இன்று அவன் இருந்தும் இல்லாத ஒரு சூழல். மகேந்திரனின் நினைவுகள் மெல்ல 30 வருடங்களுக்கு பின்னோக்கி ஓடின. மகேந்திரனின் பெற்றோருக்கு திருமணமாகி 1 வருடத்தில் அவன் பிறந்தான். அவன் பிறந்த பிறகு வீட்டில் எல்லாமே சுபிட்சமாக இருந்தது. ஆனால் அவனது பெற்றோருக்கு மீண்டும் ஒரு குழந்தை செல்வம் கிடைக்க பல வருடங்கள் ஆகின. பல கோவில்களுக்கு சென்று நேர்த்தி கடன்கள் செலுத்தி விரதங்கள் இருந்த பிறகு மகேந்திரனுக்கு 12 வயது இருக்கும்போது அந்த வீட்டில் மீண்டும் ஒரு மழலை சத்தம் கேட்டது. அதுதான் தம்பி நிதின். பார்ப்பதற்கு அத்தனை கொள்ளை அழகு, சுருள் முடியும் பால் போன்ற முகமுமாய் பிறந்த அந்த பிஞ்சு குழந்தையே மகேந்திரனுக்கு அத்தனை பிடித்து போனது. பெற்றோருக்கு அவன் இத்தனை வருடங்கள் கழித்து பிறந்த செல்ல பிள்ளை என்றால் 12 வயது சிறுவனான மகேந்திரனுக்கோ அவன் ஒரு உயிரற்ற பொம்மை போல தம்பியை தோளில் தூக்கி கொண்டு தெருவெல்லாம் சுற்றுவான் மகேந்திரன். அவனுக்கு கொஞ்சம் விவரம் தெரிந்த நாள் முதல் தம்பியின் ஒவ்வொரு அசைவையும் ரசித்து கவனித்தான். தம்பி சிரித்தால் இவனுக்கு சந்தோஷம், தம்பி அழுதால் இவனுக்கு பதற்றம். சிறு வயதிலிருந்தே மகேந்திரன் அதீத பொறுப்புள்ள பிள்ளை. அம்மா ஒரு வேலை சொன்னால் அதை அத்தனை நேர்த்தியாகவும் வஞ்சகம் இல்லாமலும் செய்து முடிப்பான். மகேந்திரன் வளர்ந்தா நம்ம குடும்பத்தோட எந்த சுமையையும் தாங்குவான். ரொம்ப விவரமான பிள்ளை என்று பெற்றோர் உறவினர்களிடம் பெருமையாக சொல்வார்கள். ஆனால் காலம் இத்தனை கொடூரமான பகடைக்காய்களை தன் வாழ்க்கையில் உருட்டும் என்று மகேந்திரன் அப்போது நினைத்து கூட பார்க்கவில்லை. நிதினுக்கு 6 வயதான போது இடி தாக்கியது போல அவனது தாய் கடுமையான நோயுற்று திடீரென ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போனாள். தன் கணவரிடமோ குழந்தைகளிடமோ ஒரு வார்த்தை கூட பேச அவளுக்கு காலம் அவகாசம் கொடுக்கவில்லை. அந்த பேரிழப்பின் அதிர்ச்சியிலிருந்து அந்த குடும்பம் மீளும் முன்பே அடுத்த 6 மாதங்களில் தந்தையும் படுக்கையிலானார். மனைவியின் பிரிவும் தம்பியின் எதிர்காலம் குறித்த கவலையும் அவரை உலுக்கி எடுத்திருந்தது. அவரது இறுதி நாட்கள் நெருங்குவதை அவரே உணர்ந்தார். ஒரு நாள் மாலை வீட்டில் மங்கிய வெளிச்சம் சூழ்ந்திருந்த நேரத்தில் மகேந்திரனை தன் படுக்கைக்கு அருகில் அழைத்தார். தன் பலவீனமான கைகளால் 6 வயது சிறுவனான நிதினின் பிஞ்சு கரங்களை எடுத்து மகேந்திரனின் கைகளில் ஒப்படைத்தார். அவரது கண்கள் கலங்கி இருந்தன. மகேந்திரா, உனக்கு இப்போ 18 வயசு முடியுது. இவனுக்கு இன்னும் 6 வயசு தான் ஆகுது. அம்மா அப்பாவோட அன்பு இவனுக்கு முழுசா கிடைக்கவே இல்லடா. இனிமே நீதான் இவனுக்கு அம்மாவும் அப்பாவும். இவனை உன் சொந்த பிள்ளை மாதிரி கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்கணும். இவன் கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. இவன் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடு. இவனை எப்பவும் சந்தோஷமா வச்சிருப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பா என்று மூச்சுரைக்கு கேட்டார். மகேந்திரன் தம்பியின் கையை இறுக பற்றி கொண்டு தன் தந்தையின் கண்களை பார்த்து, அப்பா, நான் சத்தியம் செய்கிறேன், நிதினை என் உயிர் மாதிரி பார்ப்பேன். அவன் கண்ணல நான் இருக்கிற வரைக்கும் கண்ணீர் வராது. நீங்க நிம்மதியா இருங்கப்பா என்றான். அடுத்த வார்த்தைகளை கேட்ட அடுத்த சில நிமிடங்களில் தந்தையின் கண்கள் நிலை குத்தி மூச்சு அடங்கியது. அவர் கைகள் ஜில்லிட்டு போயின. 18 வயது இளைஞனான மகேந்திரனும் 6 வயது சிறுவனான நிதினும் அந்த பெரிய வீட்டில் அனாதையாக நின்றார்கள். அன்று தன் தந்தையின் உடலுக்கு முன்னால் நின்று அழுத போதே மகேந்திரன் ஒரு முடிவுக்கு வந்தான். தன் தந்தைக்கு கொடுத்த வாக்கை காக்க தன் தம்பியின் எதிர்காலத்தை உன்னதமானதாக
உள்ளதாக மாற்ற தன் வாழ்க்கையே தியாகம் செய்ய வேண்டியிருந்தாலும் அதை செய்ய அவன் துணிந்தான். அந்த 18 வயது இளைஞனின் தோள்களில் ஒரு மிகப்பெரிய குடும்ப பொறுப்பு ஏறிக்கொண்டது. பெற்றோரின் திடீர் மறைவு மகேந்திரனின் உலகத்தையே தலைகீழாக மாற்றி போட்டிருந்தது. 18 வயதில் அனாதையாக நின்றாலும் தந்தை நேர்மையாக உழைத்து சேர்த்து வைத்திருந்த சேமிப்பும் வீடும் இருந்ததால் அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக எந்த கஷ்டமும் வரவில்லை. பண கஷ்டம் இல்லாவிட்டாலும் மகேந்திரனுக்கு பாச கஷ்டமும் தம்பியை பற்றிய பயமும் நெஞ்சில் எப்போதும் நிழலாடி கொண்டே இருந்தன. அவன் தன் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரியிலும் சான்றிதழ்களை பெற்று ஒரு நல்ல நிறுவனத்தில் மேலாளராக வேலையில் சேர்ந்தான். அவனுக்கு நல்ல சம்பளம், கௌரவமான வேலை. ஆனால் மகேந்திரனின் ஆன்மா முழுவதும் தம்பி நிதினை சுற்றியே இயங்கியது. தம்பியை யாரிடமும் எந்த ஒரு உறவினரிடமும் நம்பி ஒப்படைக்க அவனுக்கு ஒருபோதும் மனமில்லை. என் தம்பி ரொம்பவும் அப்பாவி, உலக அறிவு இல்லாதவன். நான் இல்லாத நேரத்தில் இந்த உலகம் அவனுடைய அறியாமையை பயன்படுத்தி ஏமாற்றி விடுமோ என்ற பயம் அவனுக்குள் ஆழ பதிந்திருந்தது. அதனாலேயே அவன் ஒரு விசித்திரமான அதே சமயம் பாச பிணைப்பு மிக்க நடுக்கடமை பாதையை தேர்ந்தெடுத்தான். நிதின் பள்ளிக்கு செல்லும் நேரத்தில் மகேந்திரன் அலுவலகம் செல்வான். பள்ளி மதியம் 3 மணிக்கு முடிந்ததும் நிதினை தனியாக வீட்டிற்கு அனுப்ப அவனுக்கு தைரியம் வரவில்லை. அதனால் பள்ளி வாசலுக்கே ஒரு ஆட்டோவை ஏற்பாடு செய்து நிதினை நேராக தன் அலுவலகத்திற்கே வரவழைத்துக் கொண்டான். தனது மேஜைக்கு பக்கத்திலேயே ஒரு சிறிய நாற்காலியை போட்டு தம்பியை அமர வைப்பான். அவன் வீட்டு பாடங்களை செய்வதையும் விளையாடுவதையும் தன் கண் எதிரேயே வைத்து கண்காணித்தான். அலுவலகத்தில் சக ஊழியர்கள், என்ன மகேந்திரன், தம்பியை இப்படி எப்போதும் கூடவே வச்சிருக்கீங்க என்று கேட்டால், இல்லப்பா, அவனுக்கு நான் மட்டும்தான், எனக்கு அவன் மட்டும்தான் என்று புன்னகையோடு சொல்லிவிடுவான். வீட்டு வேலைகளிலும் அவன் யாருடைய உதவியையும் நாடவில்லை. அம்மா இறந்த நாள் முதலே சமைக்க பழகியிருந்தான் மகேந்திரன். தந்தை படுக்கையில் இருந்தபோது அவருக்கான பத்திய உணவுகளை அவனே தயாரித்தான். இப்போது தம்பிக்காக முழுநேர சமையல்காரனாகவும் மாறினான். தொடக்கத்தில் சில நாட்கள் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டாலும் வெளிநாட்டு உணவுகளை சாப்பிட்டால் தம்பியின் ஆரோக்கியம் கெட்டுவிடுமே என்று பயந்து இணையதளத்தில் பார்த்து பார்த்து புது புது உணவுகளை சமைக்க கற்றுக்கொண்டான். சில காலங்களிலேயே அவன் ஒரு தேர்ந்த சமையல்காரனாக மாறிப்போனான். தம்பியின் பள்ளி மதிய உணவு பெட்டியை அழகாக கட்டி தருவது, அவனுக்கு பிடித்த சிற்றுண்டிகளை செய்து கொடுப்பது, ஆடைகளை துவைத்து அயன் செய்வது, வீட்டை ஒட்டடை அடித்து சுத்தம் செய்வது என அந்த வீட்டின் ஆணாகவும் பெண்ணாகவும் தந்தையாகவும் தாயாகவும் மகேந்திரனே அத்தனையையும் தன் இரு கரங்களால் செய்தான். இரவு நேரங்களில் தம்பி படுத்துறங்கிய பிறகு மகேந்திரனுக்கு முழுமையாக தூக்கம் வராது. நள்ளிரவில் 2-3 முறை எழுந்து தம்பியின் அறைக்கு சென்று அவன் மீது போர்வை ஒழுங்காக இருக்கிறதா, ஏசி காற்று அதிகமாக இருக்கிறதா, அவன் நிம்மதியாக தூங்குகிறானா என்று பார்த்து நெற்றியில் முத்தமிட்டு வந்த பிறகே அவனுக்கு தூக்கம் வரும். பெற்றோர் இல்லாத குறையை தம்பி ஒரு நொடி கூட உணர்ந்துவிடக் கூடாது என்பதில் அவன் அத்தனை பிடிவாதமாக இருந்தான். காலம் தன் கடமையை செய்தது. மகேந்திரனுக்கு 25 வயது நிறைவடைந்தது. அவனது நல்ல வேலையையும் குணத்தையும் பார்த்து சுற்றி இருந்தவர்களும் தூரத்து உறவினர்களும் திருமண பேச்சை எடுத்தார்கள். மகேந்திரா, உனக்கும் வயசாகுது, நல்ல உத்தியோகத்துல இருக்க, ஒரு பெண் கல்யாணமாகி இந்த வீட்டுக்கு வந்தா உனக்கும் வீட்டு வேலைகள்ல ஒரு உதவியா இருக்கும், உன் தம்பிக்கும் ஒரு தாயோட அரவணைப்பு கிடைக்கும், யோசிச்சுப்பார் என்றார்கள். மகேந்திரனுக்கும் ஆசைகள் இல்லாமல் இல்லை. அவனும் ஒரு மனிதன் தானே. தன் களைப்பான மாலை பொழுதுகளில் தனக்காக ஒரு காஃபி கொடுத்து நலம் விசாரிக்க, தன் வீட்டை அன்பால் நிரப்ப ஒரு பெண் வரமாட்டாளா என்று அவனது மனதின் ஏதோ ஒரு மூலையில் ஏக்கம் இருக்கவே செய்தது. ஆனால் விதி அவனுக்கு அந்த நிம்மதியை கொடுக்க விரும்பவில்லை. அப்போதுதான் நிதின் தன் பள்ளி படிப்பை முடித்திருந்தான். ஒரு நாள் இரவு உணவருந்திவிட்டு அமர்ந்திருந்த போது நிதின் மெதுவாக மகேந்திரனின் அருகில் வந்து அமர்ந்தான். அவனது முகம் ஒருவித எதிர்பார்ப்பில் பிரகாசித்தது. அண்ணா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் என்றான் நிதின். சொல்லுடா கண்ணா, உனக்கு இல்லாததா, என்ன வேணும் என்றான் மகேந்திரன் பாசத்துடன். அண்ணா, என் ஃப்ரெண்ட்ஸ் ஆனந்த், கார்த்திக் எல்லாரும் மேல் படிப்புக்காக லண்டன் போறாங்க. அங்க இருக்கிற யூனிவர்சிட்டியில அட்மிஷன் வாங்கிட்டாங்க. எனக்கும் லண்டன் போய் படிக்கணும்னு ஆசையா இருக்குண்ணா, நானும் போகட்டுமா என்றான். அந்த வார்த்தையை கேட்ட அடுத்த நிமிடம் மகேந்திரனின் நெஞ்சு பதறியது. கை கால்கள் லேசாக நடுங்கின. பிறந்தது முதல் ஒரு நிமிடம் கூட தன் கண் முன்னால் இருந்து பிரிக்க முடியாத தன் தம்பியை கடல் கடந்த அத்தனை தூரத்திற்கு எப்படி அனுப்புவது? அவனால் அந்த எண்ணத்தையே ஜீரணிக்க முடியவில்லை. இல்லடா நிதின், லண்டன்லாம் ரொம்ப தூரம். அங்க உன்னை யாரு கவனிப்பாங்க? உனக்கு உடம்பு
சரியில்லாம போனா என்ன பண்ணுவ? நம்ம ஊர்லயே நல்ல கல்லூரிகள் எவ்வளவோ இருக்குடா, இங்கே படி என்று பதற்றத்துடன் மறுத்தான் மகேந்திரன். ஆனால் நிதின் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அண்ணன் மறுத்த அடுத்த கணமே கோபித்துக் கொண்டு தன் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டான். அன்று இரவும் அதற்கு அடுத்த நாளும் அவன் உணவருந்தவே இல்லை. அண்ணன் கூப்பிட்டும் வரவில்லை. ஒரு புறம் தம்பியை பிரிய நேரிடுமே என்ற இதயத்தின் வலி, மறுபுறம் தான் பெற்ற பிள்ளையாக வளர்த்த தம்பி 2 நாட்களாக சாப்பிடாமல் அழுகிறான், முகம் வாடி போயிருக்கிறான் என்ற தவிப்பு மகேந்திரனின் நெஞ்சை கிழித்தது. தம்பியின் கண்ணீருக்கும் அவனது எதிர்கால ஆசைக்கும் முன்னால் தன் பாசமும் பிரிவின் துயரமும் தோற்றுப்போவதை அவன் உணர்ந்தான். 3ஆம் நாள் காலை தம்பியின் அறை கதவை தட்டினான். கதவை திறந்த நிதினின் வாடிய முகத்தை பார்த்ததும் மகேந்திரனின் கண்கள் கலங்கின. சரிடா நிதின், நீ அழுது நான் பார்த்ததில்லை, பார்க்கவும் மாட்டேன். உன்னோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். நீ லண்டனுக்கே போய் படி, அண்ணன் உன்னை அனுப்பி வைக்கிறேன் என்று தன் இதயத்தை கல்லாக்கி கொண்டு கூறினான். நிதின் முகத்தில் சட்டென்று புன்னகை மலர்ந்தது. அவன் அண்ணனை கட்டி கொண்டான். ஆனால் மகேந்திரனின் உள்ளே தனிமை எனும் பெருவெளி இப்போதே சுடத் தொடங்கி இருந்தது. சில வாரங்களிலேயே அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. விமான நிலையத்தில் தம்பியை வழி அனுப்பிவிட்டு அந்த பெரிய வீட்டிற்குள் மகேந்திரன் தனியாக நுழைந்த போது சுவர்கள் எல்லாம் அவனது தியாகத்தையும் குடியேறிய தனிமையையும் பார்த்து மௌனமாக அழுதன. தம்பி நிதின் லண்டனுக்கு பறந்த பிறகு அந்த பெரிய வீடு ஒரு நடுக்காட்டை போல மகேந்திரனை அச்சுறுத்த தொடங்கியது. பகல் பொழுதுகள் அலுவலக வேலையில் ஓடினாலும் மாலை நேரங்களில் வீட்டிற்குள் நுழையும் போது ஒரு நிசப்தம் அவனை கழுத்தை நெரிப்பது போல் இருக்கும். தன் தம்பியை பற்றிய கவலை அவனுக்கு ஒரு நொடி கூட குறையவில்லை. லண்டனுக்கும் இந்தியாவிற்குமான நேர வித்தியாசத்தை கணக்கிட்டு தினமும் பல முறை அவனுக்கு தொலைபேசியில் அழைப்பான். நிதின், சாப்பிட்டியாடா? அங்க குளிர் அதிகமா இருக்குமே, ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டியா? உடம்பை பார்த்துக்கோடா என்று அடுக்கடுக்காய் கேள்விகளை கேட்பான். நிதினோ அங்கே புதிய நண்பர்கள், புதிய கலாச்சாரம் என தன் உலகத்தில் மூழ்கி இருந்ததால், சாப்பிட்டேன் அண்ணா, நல்லா இருக்கேன், இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே கிளம்புறேன், அப்புறம் பேசுறேன் என்று சுருக்கமாக பேசி இணைப்பை துண்டித்து விடுவான். தம்பியின் இந்த அவசர பதில்கள் மகேந்திரனின் ஏகப்பட்ட பாச கேள்விகளை மௌனமாக்கினாலும் அவன் நலமாக இருக்கிறான் என்ற திருப்தியே அவனுக்கு போதுமானதாக இருந்தது. தம்பியின் கவலையிலேயே சரியாக உண்ணாமலும் உறங்காமலும் மகேந்திரனின் உடல் மெலிந்து கண்கள் குழி விழுந்து போயின. இதற்கிடையில் மகேந்திரனின் வாழ்க்கையில் ஒரு மெல்லிய தென்றலும் வீசத்தான் செய்தது. அது பக்கத்து வீட்டு பெண் சாரதா. சாரதா அமைதியானவள், பாரம்பரியமிக்க குடும்பத்தில் வளர்ந்த குணவதி, அழகானவள். மகேந்திரன் தன் தம்பிக்காக தன் இளமை முழுவதையும் தியாகம் செய்து ஒரு தாயை போல உருகி உருகி அவனை கவனித்துக் கொண்ட உன்னதமான குணம் சாரதாவை கவர்ந்திருந்தது. அவன் மீதான அவளது மதிப்பு மெல்ல மெல்ல காதலாக மாறி இருந்தது. அவள் அடிக்கடி ஏதோ ஒரு சாக்குப்போக்கு சொல்லி மகேந்திரனின் வீட்டிற்கு வருவாள். அவன் தனியாக சிரமப்படுவதை பார்த்து, ஏங்க எல்லாரும் ஒரு கட்டத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம்னு வாழணும், நீங்க ஏன் இன்னும் தனியாவே இருக்கீங்க? உங்களுக்குன்னு ஒரு துணை வேண்டாமா என்று மறைமுகமாக தன் காதலை வெளிப்படுத்துவாள். மகேந்திரனுக்கும் சாரதாவின் வார்த்தைகளில் இருக்கும் அர்த்தமும் அவளது கண்ணியமும் புரியாமல் இல்லை. அவளை பார்க்கும் போதெல்லாம் நம் வாழ்க்கையிலும் இப்படி ஒருத்தி வந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்ற எண்ணம் அவனுள் தோன்றும். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் சாரதாவின் பெற்றோர் திடீரென மகேந்திரனின் வீட்டிற்கு வந்தனர். அவர்கள் கையில் தாம்பூல தட்டும் பழங்களும் இருந்தன. மகேந்திரனுக்கு படபடப்பு தொற்றிக் கொண்டது. மகேந்திரா, உன்னை இந்த ஊருக்கே தெரியும், தம்பிக்காக வாழும் உத்தமமான குணம் உன்னுடையது. என் மகள் சாரதாவுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கும் உன்னை எங்க வீட்டு மாப்பிள்ளையாக்கிக்க முழு சம்மதம். நீ சம்மதிச்சா இந்த வரனை நாங்க பேசி முடிக்கலாம் என்றார் சாரதாவின் தந்தை. மகேந்திரனுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் அவனது மனசாட்சி தம்பியை தாண்டி சிந்திக்க மறுத்தது. ஐயா, உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி. சாரதா ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா என் தம்பி இப்போ லண்டன்ல இருக்கான். அவன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அவன் வரட்டும் என்று தள்ளி போட்டான். அன்றே இரவில் நிதினுக்கு அழைத்த மகேந்திரன் சாரதாவின் குடும்பத்தினர் வந்த விஷயத்தை கூறினான். மறுமுனையில் இருந்த நிதின் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அடேங்கப்பா, நிஜமாவா அண்ணா? சாரதா அக்கா ரொம்ப நல்லவங்க, நம்ம பக்கத்து வீடு தானே, நீங்க உடனே கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுங்கண்ணா, எனக்கும் ரொம்ப சந்தோஷம் என்றான் உற்சாகமாக. தம்பியின் சம்மதம் கிடைத்ததும் மகேந்திரனுக்கு நிம்மதியானது. இரு வீட்டார் முன்னிலையிலும் சாரதாவுக்கும் மகேந்திரனுக்கும் எளிமையாக நிச்சயம் செய்யப்பட்டது. ஆனால் மகேந்திரன் அங்கே ஒரு பிடிவாதமான நிபந்தனையை விதித்தான். நிச்சயம் இப்போ
நடந்தாலும் கல்யாணம் என் தம்பி நிதின் லண்டன்ல இருந்து படிப்பு முடிஞ்சு வந்த பிறகுதான் நடக்கும். அவன்தான் என் உலகமே. அவனோட முன்னிலையில தான் என் கல்யாணம் நடக்கணும். சாரதா குடும்பத்தினரும் சரி, படிப்பு முடிய இன்னும் 3 வருடங்கள் தானே ஆக போகிறது என்று அதற்கு சம்மதித்தனர். சாரதாவும் அவனுக்காக காத்திருக்க தயாரானாள். ஆண்டுகள் நத்தையாய் நகர்ந்தன. 3 ஆண்டுகள் முடிந்து 4வது ஆண்டும் பிறந்தது. ஆனால் நிதின் இந்தியா வருவதற்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரியவில்லை. அவனது படிப்பு எப்போதும் முடிந்துவிட்டது. மகேந்திரன் போன் செய்து, எப்படா வர? இங்கே சாரதா குடும்பம் கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்காங்க என்று கேட்கும் போதெல்லாம் நிதின் மழுப்பினான். இல்லைண்ணா, படிப்பு முடிஞ்சா மட்டும் போதாது. லண்டன்ல ஒரு பிசினஸ் செட் பண்ணலாம்னு சில ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கேன். இப்போ நான் இந்தியா வந்தா என் கரியர் பாழாயிடும். இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்துக்கோங்க என்று சாக்கு போக்கு சொன்னான். இப்படியே 5 ஆண்டுகள் ஓடிவிட்டன. மறுபுறம் சாரதாவின் வீட்டில் பொறுமை இழந்தனர். அவளது தந்தை ஒரு நாள் கோபத்துடன் மகேந்திரனின் வீட்டிற்கு வந்தார். மகேந்திரா, என்ன விளையாட்டு விளையாடுறீங்க? நிச்சயம் பண்ணி 5 வருஷம் ஆச்சு. என் மகளுக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுது. ஊர்ல இருக்கிறவங்க தப்பா பேசுறாங்க. உன் தம்பி எப்போ வருவான்னு யாருக்கும் தெரியாது. அவனுக்காக என் மகளோட வாழ்க்கையை ஏன் வீணாக்குறீங்க? அடுத்த மாசம் கல்யாணத்தை வச்சுக்கலாமா என்று அழுத்தமாக கேட்டார். மகேந்திரன் தர்ம சங்கடத்தில் நெளிந்தான். ஒரு புறம் தம்பியின் எதிர்கால தொழில் கனவு, மறுபுறம் சாரதாவின் குடும்பத்தின் நியாயமான கோபம். ஆனால் அவனுக்கு தன் தம்பியின் கரியர் பாதிக்கப்பட்டு விடுமோ என்ற பயமே மிஞ்சியது. வார்த்தைகள் தடித்த நிலையில் மகேந்திரன் விரக்தியோடு கூறினான், ஐயா, என் தம்பியோட லண்டன் பிசினஸை பாதியில விட்டுட்டு வர சொல்ல எனக்கு மனசில்லை. அவனோட எதிர்காலத்துக்கு நடுவுல நான் தடையா இருக்க விரும்பல. உங்களுக்கு என் தம்பி வர வரைக்கும் காக்க வைக்க விருப்பம் இல்லைன்னா சாரதாவுக்கு நீங்க வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்து பண்ணிடுங்க என்று கோபத்திலும் விரக்தியிலும் பேசிவிட்டான். சாரதாவின் தந்தை அதிர்ந்து போனார். நல்லா இருப்பா, உன் தம்பியோட நினைப்பிலேயே நீ இப்படியே கிழவனா போயிடுவ என்று சாபமிட்டு விட்டு சென்றார். அன்று மாலை மகேந்திரனின் கைபேசி அலறியது. எடுத்து பார்த்தபோது சாரதா. அவள் அழுது கொண்டிருந்தாள். அவளது அழுக்குரல் மகேந்திரனின் இதயத்தை துளைத்தது. மகேந்திரா, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? என் மனசுல உங்களுக்காக எவ்வளவு பெரிய காதல் இருந்தது, எவ்வளவு கனவுகள் இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதா? என் பெற்றோர் முன்னாடி அவசரமா வேற கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு எப்படி உங்களால சொல்ல முடிஞ்சது? உங்களைத்தான் என் புருஷனா நினைச்சேன். என் காதலுக்கு உங்க மனசுல துளியுண்டு கூட மதிப்பே இல்லையா என்று விம்மி விம்மி அழுதாள். மகேந்திரன் தன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டே தன் நெஞ்சை கல்லாக்கி கொண்டு உடைந்த குரலில் கூறினான், என்னை மன்னிச்சிடு சாரதா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா இந்த உலகத்துல எனக்கு என் தம்பி நிதினோட அன்புதான் எல்லாத்தையும் விட முக்கியம். அவனோட எதிர்காலத்துக்காக என் உயிரையே கொடுப்பேன். அவனுக்கு முன்னாடி உன்னோட இந்த காதல் என் மனசுக்கு எந்த மாற்றத்தையும் தராது. எனக்கு என் தம்பி மட்டும்தான் முக்கியம். சாரதாவுக்கு அந்த பதில் பெரும் ஏமாற்றத்தை தந்தது. மனுஷனா நீங்க? பாசக்காரன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு கல் நெஞ்சக்காரரா இருப்பீங்கன்னு நினைக்கல என்று கத்திவிட்டு தொலைபேசி இணைப்பை துண்டித்தாள். அதற்கு பிறகு அவள் ஒருபோதும் மகேந்திரனை தொடர்பு கொள்ளவில்லை. அடுத்த ஓராண்டிற்குள் சாரதாவின் பெற்றோர் அவளுக்கு வேறொரு பணக்கார மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் செய்து வைத்தனர். திருமணத்தன்று சாரதா அந்த ஊரை விட்டு சென்றாள். மணமேடையில் சாரதா அமர்ந்திருந்த அதே நாளில் மகேந்திரன் தன் வீட்டின் இருண்ட அறையில் அமர்ந்து தன் தம்பியின் புகைப்படத்தை கைகளில் பிடித்து கொண்டு, உனக்காக என் வாழ்க்கையே இழந்துட்டேன்டா நிதின், நீயாவது நல்லா இருந்தா போதும் என்று மௌனமாக அழுது கொண்டிருந்தான். தியாகத்தின் விலை அத்தனை கொடூரமானதாக அவனுக்கு அமைந்தது. காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. அது தன் போக்கில் விறுவிறுவென்று ஓடிக்கொண்டே இருந்தது. சாரதாவின் திருமணத்திற்கு பிறகு மகேந்திரனின் வாழ்க்கையில் வசந்தம் என்ற சொல்லுக்கே இடமில்லாமல் போனது. அவனுக்கு இப்போது 35 வயதை கடந்திருந்தது. தலைமுடியில் ஆங்காங்கே நரை எட்டி பார்த்தது. சாரதாவின் அத்தியாயம் அப்படி முடிந்த பிறகு அவனுக்கு வேறு எந்த வரன்களும் வரவில்லை. ஊருக்குள் இருப்பவர்களுக்கும் ஒரு எண்ணம் வந்துவிட்டது. மகேந்திரன் தம்பிக்காகவே வாழ்கிறவன். அவன் கல்யாணம் பண்ணிக்கொள்ள மாட்டான். அவனும் அதை பற்றி கவலைப்படவில்லை. நிதின் லண்டன் சென்று இப்போது கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஓடிவிட்டன. இந்த 10 ஆண்டுகளில் அவனது பேச்சில் ஏகப்பட்ட மாற்றங்கள். போன் செய்யும் போதெல்லாம், அண்ணா, நான் இப்போ லண்டன்ல பெரிய தொழிலதிபர் ஆகிட்டேன், கார் வாங்கிட்டேன், பெரிய லெவல்ல பிசினஸ் பண்றேன் என்று பெருமையாக கூறுவான். தம்பி வளர்ந்து விட்டான் என்ற செய்தி மகேந்திரனுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை தந்தாலும் உள்ளுக்குள் ஒரு ஏக்கம் அவனை குறைந்து கொண்டே இருந்தது. தம்பி, நீ அங்க எவ்வளவு பெரிய ஆளானாலும் சரிடா, இந்த அண்ணனை பார்க்க ஒரு முறை இந்தியா வரக்கூடாதா? உன் முகத்தை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது? என் கண்கள் உன்னை பார்க்க ஏங்குதுடா என்று பல முறை உருகி கேட்டான். ஆனால் நிதினோ, பிசினஸ்ல பயங்கர பிஸி அண்ணா, அடுத்த மாசம் வரேன், அடுத்த வருஷம் வரேன் என்று வருடங்களைத்தான் கடத்தினானே தவிர வருவதற்கான எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஒரு நாள் மாலை அலுவலக வேலைகளை முடித்துவிட்டு வழக்கம் போல கனத்த இதயத்துடன் மகேந்திரன் வீட்டிற்கு திரும்பி கொண்டிருந்தான்.
தெருமுனை பிள்ளையார் கோவில் அருகே வரும்போது எதிரே நிதினின் பள்ளி தோழனான ஆனந்த் தற்செயலாக வந்தான். லண்டனில் படித்துவிட்டு சமீபத்தில் தான் அவன் இந்தியா திரும்பி இருந்தான். மகேந்திரனை பார்த்ததும் அவன் முகம் சட்டென்று மாறியது. ஒருவித தயக்கத்துடனும் பதற்றத்துடனும் அவன் மகேந்திரனை நெருங்கினான். என்ன ஆனந்த், நல்லா இருக்கியா? லண்டன்ல படிப்பு எல்லாம் முடிஞ்சதா? என் தம்பி நிதினை கடைசியா எப்போ பார்த்த என்று மகேந்திரன் பாசத்தோடு நலம் விசாரித்தான். ஆனந்த் நாக்கை கடித்து கொண்டு அங்கும் இங்கும் பராக்கு பார்த்துவிட்டு மெதுவான குரலில் கேட்டான். மகேந்திரா அண்ணா, நீங்க இன்னும் நிதின் லண்டன்ல இருந்து படிச்சுட்டு வரதுக்காகத்தான் காத்துட்டு இருக்கீங்களா? அவன் எப்போ வருவான்னு உங்ககிட்ட சொன்னான். அவன் அங்க பிசினஸ் செட் பண்ணிட்டு இருக்கான்ப்பா, அதான் வர லேட் ஆகுது. கரியர் முக்கியம் இல்லையா என்றான் மகேந்திரன் பெருமிதத்துடன். ஆனந்த் ஒரு பெருமூச்சை விட்டுவிட்டு மகேந்திரனின் தோலை பற்றினான். அண்ணா, நீங்க ரொம்ப தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நிதினோட படிப்பு எப்போதோ முடிஞ்சிடுச்சு. அவன் அங்க ஸ்னேகான ஒரு பணக்கார இந்திய பெண்ணை காதலிச்சு உங்ககிட்ட சொல்லாம ரகசியமா கல்யாணமே பண்ணிக்கிட்டான். அவங்க மாமனார் கோடி கணக்குல பணம் கொடுத்திருக்கார். அந்த பணத்தை வச்சுதான் அவன் அங்க பெரிய பிசினஸ் மேக்னட் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். அவனோட லைஃப் அங்க செட்டில் ஆயிடுச்சு அண்ணா என்றான். ஆனந்த் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மகேந்திரனின் காதுகளில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல இருந்தது. அவனால் ஒரு நொடி மூச்சு விடக்கூட முடியவில்லை. சுற்றி இருந்த உலகம் சுழல்வது போல இருந்தது. ஆனந்த், என்ன விளையாடியா? என் தம்பி என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டான். அவனுக்கு நான் மட்டும்தான் உலகம். நீ தப்பா யாரையோ பார்த்துட்டு சொல்ற என்று பதற்றத்துடன் மறுத்தான். அண்ணா, நான் ஏன் உங்ககிட்ட பொய் சொல்ல போறேன்? எனக்கு அவனோட கல்யாண புகைப்படம் கூட வாட்ஸ்அப்ல வந்தது. உங்களுக்கு உண்மை தெரியலையான்னு ஆச்சரியமா இருக்கு. வேணும்னா நீங்களே அவன்கிட்ட போன் பண்ணி கேளுங்க என்று கூறிவிட்டு ஆனந்த் நகர்ந்தான். மகேந்திரன் எப்படி வீட்டிற்கு வந்து சேர்ந்தான் என்றே அவனுக்கு தெரியவில்லை. உடல் நடுங்கியது. வரவேற்பறையில் வந்து அமர்ந்தவன் கைகள் நடுங்க தன் கைபேசியை எடுத்து நிதினுக்கு சர்வதேச அழைப்பை விடுத்தான். லண்டனில் அப்போது மதிய நேரம். 2 முறை மணி அடித்த பிறகு நிதின் போனை எடுத்தான். சொல்லுங்க அண்ணா, இந்த நேரத்துல போன் பண்றீங்க என்றான் சாதாரண குரலில். மகேந்திரன் தன் ஆத்திரத்தையும் அழுகையையும் கட்டுப்படுத்திக் கொண்டு இடி முழக்க குரலில் கேட்டான். நிதின், நீ அங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டியாமே? ஸ்னேகான்னு ஒரு பொண்ணை எனக்கு தெரியாம ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க காசுல பிசினஸ் பண்றியாமே? ஆனந்த் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். எனக்கு துரோகம் பண்ணிட்டியாடா? உண்மையை சொல் என்று கத்தினான். மறுமுனையில் பல நிமிடங்களுக்கு சுடுகாடான மௌனம் நிலவியது. நிதின் அப்படி ஒரு கேள்வியை அண்ணனிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. பின்னர் நடுக்கமும் பயமும் கலந்த குரலில் நிதின் பேச தொடங்கினான். அண்ணா, என்னை மன்னிச்சிடுங்க அண்ணா. ஆமாம், ஸ்னேகாவும் நானும் யூனிவர்சிட்டியில ஒன்னா படிச்சோம். எங்களுக்குள்ள காதல் வந்தது. நாங்க இங்கேயே முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டது நிஜம்தான். ஸ்னேகா தான் இப்போதைக்கு உங்க அண்ணன் பழமைவாதி. இதை ஏத்துக்க மாட்டார். பிசினஸ் எல்லாம் நல்லா செட் ஆன பிறகு இந்தியா போய் சொல்லிக்கலாம்னு தடுத்தா. அதான் உங்ககிட்ட சொல்லல அண்ணா. என்னை மன்னிச்சிடுங்க என்று மலுப்பலாக கூறினான். மகேந்திரனின் கையில் இருந்த போன் நழுவி சோபாவில் விழுந்தது. அவனது கண்கள் இருண்டன. நெஞ்சை பிளப்பது போன்ற வலி ஏற்பட்டது. அவனுக்காக, அந்த தம்பிக்காக, தன் 18 வயதில் இருந்து உழைத்து தன் இளமையை தொலைத்து தன் ஆசைகளை தின்று கடைசியில் தான் உருகி உருகி காதலித்த சாரதாவையும் அவளது வாழ்க்கையையும் இதே தம்பியின் எதிர்காலத்திற்காகத்தானே தியாகம் செய்தான். ஆனால் இந்த தம்பி தனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் ஒரு அந்நிய பெண்ணின் பேச்சை கேட்டுக்கொண்டு அண்ணனை பழமைவாதி என்று ஒதுக்கி வைத்துவிட்டு ரகசிய திருமணம் செய்து கொண்டானே. அன்று இரவு அந்த பெரிய வீட்டின் வெறிச்சோடிய திண்ணையில் அமர்ந்து மகேந்திரன் விம்மி விம்மி அழுதான். அவனது அழுக்குரல் அந்த இருண்ட இரவில் எங்கும் எதிரொலித்தது. அதற்கு பிறகு சில மாதங்கள் கழித்து நிதின் தன் மனைவி ஸ்னேகாவுடன் முதல் முறையாக இந்தியா வந்தான். மகேந்திரனின் கண்கள் தம்பியை காண ஏங்கி இருந்ததால் பழைய கோபங்களை மறந்து வாசலிலேயே போய் நின்றான். ஆனால் நிதின் அவனது வீட்டிற்கு வந்தது வெறும் 2 நாட்கள் மட்டும்தான். மீதி இருந்த 1 மாத காலமும் அவன் ஸ்னேகாவின் பணக்கார பெற்றோர் தங்கியிருந்த ஆடம்பர பங்களாவில் தான் தங்கினான். கிளம்பும் நாளில் அண்ணனை பார்க்க வந்த நிதின் சாதாரணமாக கூறினான். அண்ணா, ஸ்னேகாவுக்கு நம்ம வீடு ரொம்ப சின்னதா இருக்கு. இங்கே ஏசி வசதி, அட்டாச்சு பாத்ரூம் எல்லாம் சரியில்லை. அவளுக்கு இங்கே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. அதான் அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டேன். தப்பா நினைக்காதீங்க. தம்பி சாதாரணமாக சொல்லிவிட்டு சென்ற அந்த சொற்கள் மகேந்திரனின் இதயத்தை ரத்தம் சொட்ட சொட்ட குத்தின. தான் தாயுமாய் தந்தையுமாய் இருந்து வளர்த்த வீடு தன் தம்பியின் சொகுசு வாழ்க்கைக்கு முன்னால் இன்று குப்பை வீடாகி போனதே என்று எண்ணி மகேந்திரன் மௌனமாய் வெந்து உருகினான். உண்மை இடி மின்னலாய் அவனது பாச கோட்டையை தகர்த்தெறிந்தது. 40 வயதை எட்டிய மகேந்திரனுக்கு வாழ்க்கை என்பது வெறுமை நிறைந்த ஒரு சுமையாகவே மாறியிருந்தது. தம்பியின் ஏமாற்றமும்
மாற்றமும் அந்த பெரிய வீட்டின் எல்லையற்ற தனிமையும் அவனுக்குள் பெரும் மன அழுத்தத்தை உருவாக்கின. அந்த தீராத மன உளைச்சல் மெல்ல மெல்ல அவனது உடலை தின்று தீர்க்கும் நோயாக உருவெடுத்தது. கடந்த சில மாதங்களாகவே அவனுக்கு நெஞ்சு பகுதியில் ஒருவித பாரமும் லேசான வலியும் வந்து போயின. எல்லாம் கேஸ் ப்ராப்ளமாக இருக்கும் என்று தனக்கு தானே சமாதானம் கூறிக்கொண்டு மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்கி விழுங்குவதை வழக்கமாக்கி கொண்டிருந்தான். ஆனால் ஒரு நாள் மாலை அவனுக்கு மூச்சு விடுவதற்கே சிரமமாக இருந்தது. நெஞ்சை ஏதோ ஒரு பெரிய பாறை அமுக்குவது போன்ற வலியால் துடித்தவன் வேறு வழியின்றி அருகில் இருந்த மருத்துவமனைக்கு சென்றான். அவனை பரிசோதித்து பார்த்த மூத்த மருத்துவர் முகத்தில் தீவிர கவலை ரேகைகள் படர்ந்தன. என்ன மகேந்திரன், நீங்க இப்படி அஜாக்கிரதையா இருக்கீங்க? ஏதோ மாத்திரை சாப்பிட்டு நாட்களை கடத்தி இருக்கீங்க. உங்க இதயத்துல ஆபத்தான அளவுக்கு அடைப்பு இருக்கு. உடனே சில முக்கியமான டெஸ்டுகள் எடுக்கணும். எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். இந்த நிலைமையில நீங்க வீட்டுல தனியா இருக்கவே கூடாது. கூட யாராவது கவனிச்சுக்க ஆள் இருக்கணுமே. உங்க தம்பி எங்க என்று எச்சரித்தார். மருத்துவரின் வார்த்தைகள் மகேந்திரனுக்குள் ஒரு பயத்தை விதைத்தன. மரண பயம் அவனுக்கு வரவில்லை. ஆனால் தான் அனாதையாக இறந்து விடுவோமோ என்ற பயம் அவனை கவ்விக்கொண்டது. நடுக்கத்துடன் வீட்டிற்கு வந்தவன் சோபாவில் அமர்ந்து லண்டனில் இருந்த நிதினுக்கு போன் செய்தான். அங்கே அது அலுவலக நேரம் என்பதால் நிதின் போனை எடுக்கவில்லை. மகேந்திரன் விடாமல் கிட்டத்தட்ட 50 முறைக்கு மேல் போன் செய்தான். கடைசியாக கடுமையான எரிச்சலோடும் கோபத்தோடும் நிதின் போனை எடுத்தான். நலம் விசாரிக்கும் வார்த்தைகள் கூட இல்லாமல் சுடு சொற்கள் வந்து விழுந்தன. அண்ணா, உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லி இருக்கேன், ஆபீஸ் நேரத்துல இப்படி போன் பண்ணி தொந்தரவு பண்ணாதீங்கன்னு. எனக்கு இங்கே ஒரு முக்கியமான கிளையண்ட் மீட்டிங் இருக்கு. டின்னர் போயிட்டு இருக்கேன். என்ன விஷயம்னு சீக்கிரம் சொல்லுங்க என்றான் சலிப்புடன். தம்பியின் அந்த அதிகார துணி மகேந்திரனின் தொண்டையை அடைத்தது. கண்களில் கண்ணீர் முட்டியது. நிதின், இங்க சாயங்காலம் 7 மணிதான் ஆகுது. நீ ஃப்ரீயா இருப்பேன்னு நினைச்சுதாண்டா எனக்கு உடம்பு ரொம்ப முடியலடா. நெஞ்சு வலி அதிகமா இருக்குன்னு டாக்டர் கிட்ட போனேன். இதயத்துல ஏதோ அடைப்பு இருக்கு, ஆபத்துன்னு பயமுறுத்துறாங்கடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நிதின். நீ ஒரு முறை கிளம்பி வர முடியுமாடா என்று கெஞ்சும் குரலில் கேட்டான். மறுமுனையில் நிதின் சத்தமாக பெருமூச்சு விடுவது போனில் தெளிவாக கேட்டது. அண்ணா, நீங்க எப்போ பார்த்தாலும் இப்படித்தான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஓவரா எமோஷனல் ஆகி பயந்துடுறீங்க. உங்களுக்கு இப்போ வயசாகிடுச்சு. அந்த வயசுல இதெல்லாம் வரது சாதாரணம் தான். அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் வேணும்னா இங்க இருக்கிற பெரிய ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட காட்டிட்டு உங்களுக்கு என்ன மாத்திரைன்னு அட்வைஸ் பண்றேன். பணத்துக்கு பிரச்சனைனா சொல்லுங்க, இப்பவே அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றேன். நல்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஆனா என்னை இப்போ இந்தியா வர சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க. அடுத்த மாசம் எனக்கு ப்ரொமோஷன் வர வேண்டியது இருக்கு. ஆபீஸ்ல ஏகப்பட்ட டார்கெட் இருக்கு. உங்களுக்கு என் கரியர் முக்கியம் இல்லையா என்று பொரிந்து தள்ளினான். மகேந்திரனுக்கு பணம் தேவையில்லை. அவனிடமே ஏகப்பட்ட சேமிப்பு இருந்தது. அவனுக்கு தேவைப்பட்டது தன் தம்பியின் கரம். அண்ணா, நான் இருக்கேன், பயப்படாதீங்க என்ற அவனது ஆறுதல் வார்த்தை மட்டுமே. லண்டனில் நண்பர்களுடன் பார்ட்டி செய்ய ஆயிரக்கணக்கில் பணத்தை வாரி இறைக்கும் தம்பிக்கு அண்ணனின் உயிருக்கு போராடும் நிலையை விட அவனது கரியர் பெரிதாக தெரிந்தது. சரிடா நிதின், நீ உன் வேலையை பாரு என்று கூறிவிட்டு மகேந்திரன் போனை வைத்தான். அடுத்த 2 நாட்களில் டெஸ்ட் ரிப்போர்ட்டை எடுத்து நிதினுக்கு வாட்ஸ்அப் செய்தான். ஆனால் 2 நாட்களாக நிதினிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை. 3ஆம் நாள் கூப்பிட்ட நிதின் ரிப்போர்ட்டை டாக்டர் கிட்ட காட்டினான். அண்ணா, இந்த வயசுல இதெல்லாம் சகஜம்தான். இப்போதைக்கு ஆபரேஷன் எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டார். மாத்திரையை ஒழுங்கா சாப்பிட்டு சாப்பாட்டுல டயட் இருங்க. இந்த நேரத்துல நான் லீவ் எடுத்தா என் கரியரே பாழாயிடும். ஸ்னேகாவும் பிஸியா இருக்கா. என் பையனுக்கும் ஸ்கூல் நடக்குது. நீங்க வேணும்னா பக்கத்துல யார்கிட்டையாவது சொல்லி ஒரு வேலைக்காரியோ நர்ஸையோ சம்பளத்துக்கு வச்சுக்கோங்க என்று கராராக கூறிவிட்டு போனை கட் செய்தான். அன்று மகேந்திரன் உணர்ந்தான், தான் வளர்த்த தம்பி இப்போது மனிதனாக இல்லை, அவன் உணர்ச்சியற்ற ஒரு இயந்திரமாக மாறிவிட்டான் என்று. இதற்கு அடுத்த நாள் மாத்திரைகள் எடுத்துக் கொள்வதற்காக மகேந்திரன் சமையலறைக்கு செல்ல முயன்றான். வீட்டின் படிக்கட்டுகளில் இறங்கும் போது திடீரென அவனுக்கு கடுமையான தலை சுற்றலும் நெஞ்சு வலியும் ஒரே நேரத்தில் தாக்கியது. கண்கள் இருண்டன. சுதாரிப்பதற்குள் அவன் படிக்கட்டுகளில் இருந்து உருண்டு கீழே விழுந்து தரையில் மயங்கி போனான். அந்த பெரிய வீட்டில் அவன் அசைவற்று எஞ்சி இருந்தான். அவன் விழுந்து எவ்வளவு நேரம் ஆனது என்று தெரியவில்லை. மெல்ல அவனது மூடிய இமைகளுக்குள் ஏதோ வெளிச்சம் தெரிந்தது. முகத்தில் குளிர்ந்த நீர்த்துளிகள் படுவது போல இருந்தது. யாரோ அவனது தலையை தன் மடியில் தூக்கி வைத்துக் கொண்டு அலறிக்கொண்டு அழுவது அவனது காதுகளில் மங்களாக கேட்டது. கண்களை கஷ்டப்பட்டு திறந்து பார்த்த மகேந்திரனுக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அவனை கட்டிப்பிடித்து அழுது கொண்டிருப்பது வேறு யாரும் அல்ல, அவனது சாரதா. அவள் திருமணமாகி சென்ற இடத்தில் அவளது கணவனும் மாமியார் குடும்பமும் அவளை பணத்திற்காகவும் சொத்திற்காகவும் கொடுமைப்படுத்தி இருந்தனர். குடிகாரனான அவளது கணவன் அவளை
அடித்து துன்புறுத்தியதால் வாழ பிடிக்காமல் விவாகரத்து பெற்று சில மாதங்களுக்கு முன்புதான் தன் பெற்றோர் வீட்டிற்கு திரும்பி இருந்தாள். தன் வீட்டு ஜன்னல் வழியே தினமும் மகேந்திரனை பார்க்கும் சாரதா கடந்த சில நாட்களாக அவனை காணாததால் உள்ளுணர்வு தடுத்து நேராக அவனது வீட்டிற்குள் நுழைந்திருந்தாள். அங்கே மகேந்திரன் மயங்கி கிடப்பதைக் கண்டு அவளது நெஞ்சு பதறிவிட்டது. மகேந்திரா, கண்ணை திறங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஐயோ, யாருமே இல்லையா இந்த வீட்டுல என்று அழுது கொண்டே அவனுக்கு தண்ணீர் பருக வைத்தாள் சாரதா. மகேந்திரன் பலவீனமான கண்களால் அவளை பார்த்து, சாரதா நீயா? எனக்கு ஒண்ணுமில்லை, லேசான பலவீனம் என்று தட்டு தடுமாறி கூறினான். சுற்றிலும் பார்த்த சாரதாவுக்கு அந்த வீட்டின் அவல நிலையும் மகேந்திரனின் தனிமையும் அத்தனையும் புரிந்து போனது. அவளது கண்களில் இருந்து கண்ணீர் அருவியாய் கொட்டியது. இந்த நிலைமையிலா இருக்கீங்க? இன்னும் அந்த நிதின் லண்டன்ல இருந்து வரலையா? அவன் உங்களை இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டானா என்று ஆதங்கப்பட்டாள். மகேந்திரன் தலை குனிந்து மௌனமானான். அன்று முதல் சாரதா தினமும் மகேந்திரனின் வீட்டிற்கு வர தொடங்கினாள். அவனது நிலையை கண்டு தன் சொந்த துயரங்களை மறந்தவள் அவனுக்கு சமைத்து கொடுப்பது, மாத்திரைகளை நேரத்திற்கு எடுத்து தருவது, வீட்டை சுத்தம் செய்வது என அத்தனையையும் செய்ய தொடங்கினாள். மகேந்திரன் எவ்வளவோ தடுத்தும் அவள் கேட்கவில்லை. உங்க தம்பிக்கு நீங்க செஞ்ச தியாகத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு செய்கிறது ஒண்ணுமே இல்லை. உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாது என்று உறுதியாக கூறினாள். தம்பியால் தூக்கி எறியப்பட்டு உடைந்திருந்த மகேந்திரனின் இதயத்திற்கு சாரதாவின் இந்த தூய்மையான அன்பும் கவனிப்பும் ஒரு சிறந்த மருந்தாக மாறி அவனுக்குள் மீண்டும் வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையை தந்தது. சாரதாவின் கவனிப்பும் அரவணைப்பும் மகேந்திரனுக்கு சற்று ஆறுதலை தந்தாலும் அவனது இதயத்தில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு ஏற்கனவே ஆழமாகி இருந்தது. அடுத்த சில நாட்களிலேயே விதி தன் கொடூர முகத்தை மீண்டும் காட்டியது. அன்று மாலை வீட்டில் சாரதா இல்லாத நேரத்தில் மகேந்திரனுக்கு கடுமையான மாரடைப்பு ஏற்பட்டது. நெஞ்சை ஏதோ கூர்மையான ஆயுதத்தால் குத்துவது போன்ற வலியால் அலறியவன் சோபாவிலிருந்து கீழே சாய்ந்தான். சரியான நேரத்திற்கு வீட்டிற்குள் நுழைந்த சாரதா மகேந்திரன் நெஞ்சை பிடித்து கொண்டு துடிப்பதை பார்த்து உறைந்து போனாள். அவளது கை கால்கள் நடுங்கின. ஆனால் அவள் சோர்ந்து விடவில்லை. உடனடியாக தன் கைபேசியை எடுத்து அவசர ஆம்புலன்ஸை வரவழைத்தாள். ஆம்புலன்ஸ் வரும் வரை மகேந்திரனின் கைகளை தன் கைகளில் இறுக்கமாக பற்றி கொண்டாள். மகேந்திரா, கண்ணை திறங்க ப்ளீஸ், இதோ ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன் என்று அழுது கொண்டே தைரியம் கூறினாள். மகேந்திரனின் கண்கள் அரைகுறையாக திறந்திருந்தன. ஆனால் அவனது பார்வை மங்களாக்கி கொண்டே போனது. அந்த வழியிலும் அவனது கண்கள் தன் தம்பியை தேடுவதை சாரதா உணர்ந்தாள். நகரத்தின் புகழ்பெற்ற ஒரு தனியார் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் மகேந்திரன் அனுமதிக்கப்பட்டான். மருத்துவர்கள் உடனடியாக அவனுக்கு தீவிர சிகிச்சைகளை தொடங்கினர். அதே நேரத்தில் தனியார் மருத்துவமனைகளின் வழக்கமான நடைமுறைப்படி உடனடியாக படிவங்களை நிரப்ப வேண்டும், பணத்தை கட்ட வேண்டும் என்று ரிசப்ஷனில் இருந்த செவிலியர் சாரதாவிடம் கராராக கூறினார். படிவத்தில் இருந்த ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை காட்டிய செவிலியர், நோயாளிக்கு நீங்கள் என்ன உறவு என்று கேட்டார். சாரதா பேனாவை கையில் பிடித்தபடி ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து நின்றாள். அவள் என்னவென்று எழுதுவாள்? முறைப்படி நிச்சயம் செய்யப்பட்டவள் என்றார், காதலித்தவள் என்றார், அல்லது பக்கத்து வீட்டு பெண் என்றார்? இந்த சமுதாயம் அவளை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும் என்ற அச்சம் ஒரு புறம் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் உறவை விட மகேந்திரனின் உயிரே அவளுக்கு முக்கியமாக தெரிந்தது. சட்டென்று யோசித்தவள் உறவு என்ற இடத்தில் நண்பர் என்று எழுதினாள். பின்னர் தன் பையில் இருந்த பணத்தையும் தான் அணிந்திருந்த நகைகளையும் கழற்றி எந்தவித யோசனையுமின்றி மருத்துவமனை கட்டணமாக செலுத்தினாள். மகேந்திரன் உள்ளே மரணத்தோடு போராடி கொண்டிருக்க சாரதா வெளியே அமர்ந்து நிதினுக்கு பல முறை போன் செய்தாள். அவன் எடுக்காததால் வாட்ஸ்அப்பில் ஒரு உருக்கமான வாய்ஸ் நோட்டை அனுப்பினாள். நிதின், உன் அண்ணனுக்கு கடுமையான ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கார், பணம் எல்லாம் நான் கட்டிட்டேன், நீ தயவு செஞ்சு உடனே இந்தியா கிளம்பி வாழா என்று அழுது கொண்டே பேசினாள். ஆனால் நிதின் அப்போது தன் மனைவி மற்றும் நண்பர்களுடன் லண்டனுக்கு வெளியே ஒரு தீவில் ஆடம்பர சுற்றுலா சென்றிருந்ததால் அவனது போனில் நெட்வொர்க் இல்லை. சாரதா அனுப்பிய செய்தி சிங்கிள் டிக்காகவே எஞ்சி இருந்தது. தன் அண்ணன் மரணத்தின் விளிம்பில் இருப்பது கூட தெரியாமல் அவன் தன் உலகத்தில் உல்லாசமாக இருந்தான். அன்று முழு இரவும் சாரதா மருத்துவமனையின் இரும்பு நாற்காலியிலேயே தூங்காமல் அமர்ந்திருந்தாள். அவளது கண்கள் தீவிர சிகிச்சை பிரிவின் கதவையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. விடிந்ததும் வெளியே வந்த மருத்துவர், இப்போதைக்கு கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் தாண்டிடுச்சு, ஆனா இன்னும் ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல்ல கண்காணிப்புல இருக்கணும் என்றதும் தான் சாரதா நிம்மதி பெருமூச்சு விட்டாள். 2 நாட்கள்
நாட்களுக்கு பிறகு மகேந்திரனுக்கு முழுமையாக நினைவு திரும்பியது. அவன் மெல்ல கண்ணை திறந்து பார்த்தபோது அவனது படுக்கைக்கு அருகில் முகம் வாடி போய் அமர்ந்திருந்த சாரதாவை தான் முதலில் கண்டான். அவன் உதடுகளை அசைத்து மிகவும் பலவீனமான குரலில் கேட்ட முதல் கேள்வி, நிதின் நிதின் வந்தானா சாரதா? சாரதாவிடம் அதற்கு பதில் இல்லை. அவள் பொய் சொல்லி அவனை ஏமாற்ற விரும்பாமல் மெல்ல தலை குனிந்தாள். அவன் போன் ரீச் ஆகல மகேந்திரா, நெட்வொர்க் இல்ல போல என்றாள். மகேந்திரன் தன் கண்களை மூடிக்கொண்டான். அவனது மூடிய இமைகளில் ஓரத்திலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வழிந்து காதோரம் மறைந்தது. அந்த இதய அடைப்பின் வலியை விட தம்பியின் இந்த அலட்சியம் தந்த வலி அவனது ஆன்மாவை துளைத்தது. கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு பிறகு லண்டனில் இருந்து இந்தியா வந்திறங்கினான் நிதின். அவனுடன் அவனது மனைவி ஸ்னேகாவும் வந்திருந்தாள். விமான நிலையத்தில் இறங்கியதும் போனை ஆன் செய்த நிதினுக்கு மிஸ்டு கால்களும் செய்திகளும் குவிய தொடங்கின. சாரதாவின் வாய்ஸ் நோட்டை கேட்டதும் அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அண்ணனுக்கு ஹார்ட் அட்டாக்கா என்று அதிர்ந்தவன் ஸ்னேகாவிடம் விஷயத்தை கூறினான். ஸ்னேகாவோ முகத்தை சுளித்து, இப்போதுதான் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம். நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். நாம நேரா எங்க அம்மா வீட்டுக்கு போகலாம்னு நினைச்சேன். இப்ப உங்க அண்ணனை பார்க்க போகணுமா என்றாள் சலிப்புடன். இல்ல ஸ்னேகா, நாம போகலைன்னா ஊர்ல இருக்கிறவங்க தப்பா பேசுவாங்க. சொசைட்டில நம்ம பேரு கெட்டுடும். அப்புறம் அண்ணன் ஏதாவது சொத்தை ட்ரஸ்டுக்கு எழுதி வச்சிட போறார். நாம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் என்று கூறிவிட்டு அவளை கூட்டிக் கொண்டு மருத்துவமனைக்கு வந்தான். அவர்கள் ஐசியு அறைக்குள் நுழைந்த போது மகேந்திரன் படுக்கையில் சாய்ந்திருக்க சாரதா அவனுக்கு பக்கத்தில் அமர்ந்து ஆப்பிள் துண்டுகளை ஊட்டிவிட்டு கொண்டிருந்தாள். அந்த அறையில் ஒரு தெய்வீக அமைதி நிலவியது. ஆனால் உள்ளே நுழைந்த நிதின் அந்த பாசத்தையும் கவலையையும் புரிந்து கொள்ளும் மனநிலையில் இல்லை. அவனது உள்ளத்தில் வக்கிரமே குடியிருந்தது. அறையினுள்ளே வந்த நிதின் சாரதாவை பார்த்து ஒரு கேவலமான புன்னகையை உதிர்த்துவிட்டு உரத்த குரலில் கூறினான், அடேங்கப்பா சாரதா, உங்களுக்கு தான் கல்யாணமாகி விவாகரத்து எல்லாம் முடிஞ்சிடுச்சே, அப்புறம் என்ன இப்போ உங்க பழைய பாய் ஃப்ரெண்டு கூட இங்கே தனியா உட்கார்ந்து சேவை பண்ணிட்டு இருக்கீங்க? பார்க்கிறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கே. அவன் சொன்ன வார்த்தைகள் அந்த புனிதமான சூழலை அசுத்தப்படுத்தியது. ஸ்னேகா அதை கேட்டு மெலிதாக முகம் மலர்ந்து சிரித்தாள். சாரதா அவமானத்தாலும் வேதனையாலும் கூனி குறுகினாள். தன் கணவனால் கைவிடப்பட்ட தனக்கு இந்த மனித மிருகம் இப்படி ஒரு பட்டத்தை சூட்டுவதா என்று அவளது இதயம் துடித்தது. அவளது கண்கள் கலங்கின. அவள் எதுவும் பேசாமல் எழுந்து நின்றாள். மகேந்திரனுக்கு கடுமையான கோபம் வந்தது. நெஞ்சு படபடவென அடித்து கொண்டது. ஆனால் உடலின் பலவீனம் அவனை கட்டுப்படுத்தியது. அவன் நிதினை ஒரு தீர்க்கமான அருவருப்பான பார்வையோடு பார்த்தான். தம்பி, இத்தனை தூரம் வந்துவிட்ட பிறகும் மகேந்திரனின் முகத்தில் எப்போதும் வரும் பாச புன்னகையோ அண்ணனுக்கான உரிமையோ எட்டி பார்க்கவில்லை. அவன் மௌனமாகவே இருந்தான். தம்பியின் அந்த வக்கிர குணம் இத்தோடு நிற்கவில்லை. அவன் தன் பாக்கெட்டில் இருந்து சில 5000 ரூபாய் நோட்டுகளை எடுத்து சாரதாவின் முன்னால் நீட்டினான். இந்தாங்க சாரதா, நீங்க இத்தனை நாளா என் அண்ணனை பார்த்துக்கிட்டதுக்கும் ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் உங்க அலைச்சலுக்கும் ஆன தொகை, இதை வச்சுக்கோங்க என்றான் அதிகாரமாக. சாரதா அந்த பண நோட்டுகளை தன் கைகளால் தட்டிவிட்டாள். அவை தரையில் சிதறின. நிதின், இந்த உலகத்துல எல்லாமே பணம்னு நினைக்காத. நான் இதை செஞ்சது பணத்துக்காக இல்லை. உனக்காக தன் வாழ்க்கையே தொலைச்ச உன் அண்ணனோட உயிருக்காக செஞ்சேன். உனக்கு உண்மையிலேயே அண்ணன் மேல அக்கறை இருந்தா முதல்ல அவரை ஒரு மனுஷனா நடத்து. பணத்தை தூக்கி காட்டுறதை நிறுத்து என்று ஆவேசமாக கூறிவிட்டு கண்ணீரை துடைத்தபடி அந்த அறையை விட்டு வெளியேறினாள். ஸ்னேகா உதட்டை பிதுக்கி, ரொம்ப திமிர் பிடிச்சவளா இருக்கா, இவளுக்கெல்லாம் பணத்தோட அருமை தெரியல என்றாள். நிதினுக்கு முதல் முறையாக தன் பணம் எல்லா இடங்களிலும் வேலை செய்யாது என்பது புரிந்தது. அவன் உடனடியாக வார்டு டாக்டரை சந்திக்க சென்றான். அவனிடம் அண்ணன் மீதான அக்கறையை விட லண்டனுக்கு எப்போது திரும்புவது என்ற அவசரமே இருந்தது. டாக்டர், நாங்க இவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாமா? டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க. எனக்கு லண்டன்ல முக்கியமான பிசினஸ் இருக்கு, நான் கிளம்பணும் என்றான் நிதின். மருத்துவர் அவனை உற்று பார்த்துவிட்டு, மிஸ்டர் நிதின், உங்க அண்ணனுக்கு வந்தது சாதாரண வழி அல்ல, மேஜர் அட்டாக். இன்னும் 1 வாரம் அவர் கண்காணிப்புல இருக்கணும். ஒருவேளை நீங்க வீட்டிலேயே 24 மணி நேர நர்ஸு, ஆக்சிஜன் சிலிண்டர்னு எல்லா மருத்துவ வசதிகளையும் ஏற்பாடு செய்ய முடியும்னா நான் நாளைக்கே டிஸ்சார்ஜ் பண்றேன் என்றார். நிதினின் முகத்தில் சட்டென்று ஒரு பிரகாசம் வந்தது. ஓ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை டாக்டர். பணத்தை பற்றி கவலைப்படாதீங்க. பெஸ்ட் நர்ஸை அரேஞ்ச் பண்ணிடுங்க. நாங்க நாளைக்கே வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம் என்றான். தன் அண்ணனை தானே கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வரவில்லை. நர்ஸை நியமித்து பணத்தை கட்டிவிட்டால் தன் கடமை முடிந்து விட்டது. தான் ஒரு உன்னதமான தம்பியாக வாழ்ந்து விட்டோம் என்ற அவனது சுயநல புத்தி கணக்கு போட்டது.
மனித நேயமற்ற அந்த மனித மிருகத்தின் பிடியில் மகேந்திரனின் வாழ்க்கை மேலும் சுருங்க தொடங்கியது. மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு மகேந்திரன் தன் பூர்வீக வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டான். மருத்துவர் சொன்னபடி 24 மணி நேரமும் தங்கி கவனித்துக் கொள்ள ஒரு ஆண் செவிலியரும் நியமிக்கப்பட்டிருந்தார். வீட்டிற்குள் நுழைந்த நிதின் சுவர்களில் படிந்திருந்த பழமையையும் ஒட்டடைகளையும் கண்டு தன் முகத்தை சுளித்து கொண்டான். அவனது மனைவி ஸ்னேகாவோ வாசலில் நின்ற காரை விட்டு இறங்க மறுத்துவிட்டாள். நிதின், இந்த அசிங்கமான பழங்காலத்து வீட்டில் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இங்க பயங்கரமா ஸ்மெல் வருது. ஏசியும் சரியா வேலை செய்யல. நான் நேரா எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நீ சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு அங்கே வந்துடு என்று கராராக கூறிவிட்டு அவளது பணக்கார பெற்றோர் வீட்டிற்கு சென்று விட்டாள். நிதினும் அண்ணனை வீட்டில் படுக்க வைத்துவிட்டு ஸ்னேகாவை உபசரிக்க அவளது மாமியார் வீட்டிற்கே சென்று விட்டான். சமைப்பதற்கோ அண்ணனுக்கு ஒரு வாய் கஞ்சி காய்ச்சி தருவதற்கோ அவனுக்கு நேரம் இல்லை. ஹோட்டலில் இருந்து சில உணவுகளை வாங்கி வந்து செவிலியரிடம் கொடுத்துவிட்டு அண்ணனுக்கு டைமிற்கு சாப்பாடு கொடுத்துடுங்க என்று கூறிவிட்டு தன் பொறுப்பை தட்டி கழித்தான். அன்று நள்ளிரவு அறைக்குள் நிலவிய நிசப்தத்தில் ஏதோ ஒரு இரும்பு சத்தம் மகேந்திரனின் தூக்கத்தை கலைத்தது. அவன் மெல்ல கண்களை திறந்து பார்த்தான். அறையின் மூலையில் இருந்த அவனது பிரத்யேக மர அலமாரியை நிதின் திறந்து அங்கிருந்த கோப்புகளை அவசர அவசரமாக புரட்டி கொண்டிருப்பது தெரிந்தது. திருடனை போல அங்கும் இங்கும் பார்த்தபடி ஏதோ ஒரு முக்கிய பத்திரத்தை தேடிக் கொண்டிருந்தான். மகேந்திரன் தன் பலவீனமான குரலை உயர்த்தி, என்ன தேடுற நிதின்? இந்த நள்ளிரவுல அண்ணன் அலமாரியில என்ன வேணும் உனக்கு என்றான். நிதின் சட்டென்று அதிர்ந்து போய் கையில் இருந்த கோப்புகளை மறைக்க முயன்றான். ஆனால் உண்மை அம்பலமானதால் தன் பதற்றத்தை ஒரு போலி புன்னகையால் மூடி மறைத்து கொண்டு அண்ணனின் படுக்கைக்கு அருகில் வந்தான். அது அண்ணா, உங்க உடம்பு நிலைமைதான் உங்களுக்கு தெரியும்ல. எப்போ என்ன ஆகும்னு சொல்ல முடியாதுன்னு டாக்டரே சொல்லிட்டார். உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் லீகல் வாரிசு சான்றிதழ் அது இதுன்னு ஏகப்பட்ட சட்ட பிரச்சனைகள் வரும். நான் லண்டன்ல பிஸ்னஸ் பண்றவன். அடிக்கடி இங்க வந்து அலைஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதான் நம்ம பூர்வீக சொத்து, இந்த வீடு, அப்புறம் உங்க பேர்ல இருக்கிற பேங்க் அக்கவுண்ட் எல்லாத்தையும் இப்போ என் பேருக்கு மாத்தி எழுதி வாங்கிடலாம்னு பார்க்கிறேன். என் பேருக்கு வந்துட்டா அப்புறம் எனக்கு எல்லாம் ஈஸியா இருக்கும்ல அண்ணா என்றான் துளியும் கூச்சமின்றி. அவன் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் மகேந்திரனின் இதயத்தை மீண்டும் ஒரு முறை சுக்குநூறாக உடைத்தெறிந்தது. 6 வயதான பிஞ்சு குழந்தையாக அம்மா இறந்த துக்கத்தில் அழுது கொண்டே தன் மார்பில் படுத்துறங்கிய தம்பியா இவன்? தன் கையை பிடித்து கொண்டு பள்ளிக்கு சென்ற தம்பியா இவன்? காசு பணம் வெளிநாட்டு வாழ்க்கை ஒரு மனிதனை இவ்வளவு கேவலமாக இரக்கமற்ற சுயநல பேயாக மாற்றுமா? அவனது உயிர் இன்னும் முழுமையாக பிரியவில்லை. அதற்குள் அவனது சொத்துக்கு பங்கு பிரிக்க வந்துவிட்டான் இந்த தம்பி. மகேந்திரனின் கண்கள் ஒரு நொடி கலங்கினாலும் அடுத்த கணமே அவனது பார்வையில் ஒரு தீர்க்கமும் வைராகியமும் குடியேறியது. பாச கயிறு அற்றுப்போனதை அவன் உணர்ந்தான். பத்திரங்கள் எல்லாம் லாக்கர்ல மேல இருக்கு நிதின். அந்த லாக்கர் சாவி பக்கத்துல இருக்கிற டிராயர்ல இருக்கு. உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ என்றான் மகேந்திரன் உணர்ச்சியற்ற வெற்று குரலில். நிதினின் முகத்தில் பேராசை புன்னகை தாண்டவமாடியது. தேங்க்ஸ் அண்ணா, நீங்க ரொம்ப கிரேட் என்று கூறிவிட்டு சாவியை எடுத்து லாக்கரை திறந்து அங்கிருந்த பூர்வீக சொத்து பத்திரங்கள் அனைத்தையும் அள்ளி கொண்டு தன் அறைக்கு ஓடினான். மகேந்திரன் அந்த இருட்டில் கூரையை பார்த்தபடி மௌனமாக படுத்திருந்தான். மறுநாள் காலை நிதின் லண்டன் கிளம்ப தயாரானான். வாசலில் ஸ்னேகா அமர்ந்திருந்த கார் ஹாரன் அடித்துக் கொண்டே இருந்தது. நிதின் கையில் ஒரு பெரிய சூட்கேஸுடன் மகேந்திரனின் அறைக்குள் நுழைந்தான். நான் கிளம்புறேன் அண்ணா, பத்திரங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். சென்னை வக்கீல் கிட்ட கொடுத்து எல்லாத்தையும் என் பேருக்கு மாத்துறதுக்கான பவர் ஆஃப் அட்டார்னி ரெடி பண்ணிட்டேன். நீங்க உடம்பை பார்த்துக்கோங்க என்றான் அவசரமாக. மகேந்திரன் அவனை ஏறிட்டு பார்த்து, நீ நல்லா இருடா நிதின், நீ நல்லா இருந்தா போதும் என்று மட்டும் விசித்திரமான புன்னகையோடு கூறினான். நிதின் அதை பொருட்படுத்தாமல் காரில் ஏறி பறந்தான். தம்பி சென்ற அடுத்த சில மணி நேரங்களிலேயே மகேந்திரன் படுக்கையில் இருந்து எழுந்தான். அவனுள் இருந்த பலவீனம் மறைந்து ஒரு புதிய வேகம் பிறந்திருந்தது. அவன் உடனடியாக தொலைபேசியில் சாரதாவை அழைத்தான். சாரதா பதறி அடித்துக்கொண்டு ஓடி வந்தாள். சாரதா, என்னை உடனே நகரோட முதன்மை பதிவாளர் அலுவலகத்துக்கு கூட்டிட்டு போ. என் குடும்ப வக்கீலையும் அங்கே வர சொல்லியிருக்கேன் என்றான் உறுதியான குரலில். சாரதாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்றாலும் மகேந்திரனின் முகத்தில் இருந்த தீவிரத்தை பார்த்து மறுப்பு எதுவும் சொல்லாமல் அவனை அழைத்து சென்றாள். பதிவாளர் அலுவலகத்தில் வக்கீல் அனைத்து ஆவணங்களுடனும் தயாராக இருந்தார். அங்கேதான் ஒரு மிகப்பெரிய உண்மை வெளிவந்தது. 30 வருடங்களுக்கு முன்பு மகேந்திரனின் தந்தை இறக்கும் தருவாயில் நிதின் சிறுவனாக இருந்ததாலும் மகேந்திரனின் பொறுப்பான குணத்தை அறிந்ததாலும் பூர்வீக சொத்துக்கள் அனைத்தையும் தன் வாழ்நாளிலேயே மூத்த மகன் மகேந்திரன் பெயருக்கு முழுமையாக எழுதி வைத்திருந்தார். நிதின் கையில் எடுத்திருந்த பத்திரங்கள் வெறும் நகல்களே. அசல் பத்திரங்கள் அனைத்தும் வக்கீலின் பாதுகாப்பான லாக்கரில் தான் இருந்தன. மகேந்திரன் வக்கீலை பார்த்து, நான் சொல்றபடி பத்திரத்தை ரெடி பண்ணுங்க என்றான். அடுத்த 2 மணி நேரத்தில் புதிய மாற்று பத்திரம் தயார் செய்யப்பட்டு மகேந்திரன்
மகேந்திரன் அதில் தன் கைப்பட கையெழுத்திட்டான். சாட்சி கையொப்பம் போடும் இடத்தில் சாரதாவிடம் பேனாவை கொடுத்தான். அவளும் கலங்கிய கண்களுடன் கையெழுத்திட்டாள். அடுத்த ஒரு வாரத்தில் லண்டனில் இருந்த நிதினின் பிரம்மாண்டமான கார்ப்பரேட் அலுவலக முகவரிக்கு இந்தியாவிலிருந்து பதிவு தபாலில் ஒரு அதிகாரப்பூர்வமான சட்டப்பூர்வ அறிவிப்பு வந்து சேர்ந்தது. ஆபீஸ் கேபினில் அமர்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருந்த நிதின் அந்த கவரை திறந்து படிக்க தொடங்கினான். படிக்க படிக்க அவனது கைகள் நடுங்கின. முகம் வெளுத்து போனது. காஃபி கப் கையை விட்டு நழுவி தரையில் சிதறியது. அந்த நோட்டீஸில் எழுதப்பட்டிருந்தது இதுதான்: சட்டப்பூர்வ அறிவிப்பு. மகேந்திரன் மற்றும் நிதினின் தந்தை தன் வாழ்நாளிலேயே பூர்வீக சொத்துக்கள் மற்றும் வீடு அனைத்தையும் மூத்த மகன் மகேந்திரன் பெயருக்கு தனிப்பட்ட முறையில் எழுதி வைத்துள்ளார். எனவே அந்த சொத்துக்களின் முழுமையான சட்டப்பூர்வ வாரிசு மகேந்திரன் மட்டுமே. தற்போது மகேந்திரன் தன் பூர்வீக சொத்துக்கள், வீடு மற்றும் தனது வாழ்நாள் சேமிப்புகள் அனைத்தையும் அன்னை தொண்டு நிறுவனம் என்ற ஆதரவற்றோர் மற்றும் முதியோர் இல்ல அறக்கட்டளைக்கு முழுமையாக தானமாக வழங்குகிறார். அவரது சொந்த உழைப்பில் வந்த பிறகு சொத்துக்களும் அவரது வாழ்நாளுக்கு பின் இந்த அறக்கட்டளையே சேரும். நிதினுக்கோ அல்லது அவரது குடும்பத்தினருக்கோ இந்த சொத்துக்களில் ஒரு பைசா கூட உரிமையோ பங்கோ இல்லை. அந்த நோட்டீஸின் கீழ் சாட்சி கையொப்பம் என்ற இடத்தில் மிக தெளிவாக அழகிய தமிழ் எழுத்துக்களில் சாரதா என்று கையெழுத்திடப்பட்டிருந்தது. பாசத்தின் பெயரால் தன்னை ஏமாற்ற நினைத்த தம்பியின் வசியுரைகளை தன் தியாகத்தின் வலிமையால் ஒரே நொடியில் அறுத்தெறிந்து விட்டான் மகேந்திரன். நிதின் லண்டன் சொகுசு நாற்காலியில் அமர்ந்தபடி ஏமாற்றத்தின் உச்சத்தில் உறைந்து போனான். லண்டனில் தபாலில் வந்த அந்த சட்டப்பூர்வ அறிவிப்பு நிதினின் பேராசை புத்தியை தலைகீழாக உலுக்கி இருந்தது. ஆத்திரமும் ஆங்காரமும் அவனது கண்களை மறைத்தன. என் அப்பாவின் சொத்து, என் அண்ணனின் பணம் முழுவதும் அந்த அனாதை ஆசிரமத்திற்கா? அதற்கு இந்த சாரதா எப்படி சாட்சி கையெழுத்து போடலாம் என்று அவனது உள்ளம் கொதித்தது. ஸ்னேகாவும் அவனது கோப நெருப்பில் எண்ணெயை ஊற்றினாள். நிதின், உங்க அண்ணன் உங்களை ஏமாத்திட்டாங்க. அந்த பழைய சொத்து மட்டும் நமக்கு கிடைச்சா லண்டன்ல நாம நினைச்ச புது பிசினஸை உடனே ஆரம்பிச்சு இருக்கலாம். இப்பவே இந்தியா கிளம்புங்க. அந்த சொத்தை மீட்காம வராதீங்க என்று தூண்டிவிட்டாள். ஸ்னேகாவின் பேச்சை கேட்டுக்கொண்டு அடுத்த விமானத்திலேயே ஏறி நிதின் அவசர அவசரமாக இந்தியா வந்திறங்கினான். ஸ்னேகா வரவில்லை. ஆனால் அவளது வக்ர புத்தி நிதினோடு வந்திருந்தது. அவன் நேராக மகேந்திரனின் பூர்வீக வீட்டிற்கு ஓடினான். வாசலில் நின்றபடியே நாகரிகம் மறந்து அக்கம் பக்கத்தினர் வேடிக்கை பார்ப்பதையும் பொருட்படுத்தாமல் வீட்டின் கதவை பலமாக உடைத்து தட்டினான். சாரதா, வெளியே வாடி. என் குடும்ப விஷயத்துல தலையிட உனக்கு என்னடி தகுதி இருக்கு? விவாகரத்தானவன்ற திமிரா உனக்கு? என் அண்ணனை வசியம் பண்ணி சொத்தையெல்லாம் ட்ரஸ்டுக்கு எழுத வச்சிருக்கியே, உன்னை சும்மா விட மாட்டேன் என்று அசிங்கமான வார்த்தைகளால் கத்தினான். திடீரென வீட்டின் கதவு திறந்தது. வெளியே வந்தது சாரதா அல்ல. கம்பீரமான பார்வையோடு சிங்கத்தை போல நின்று கொண்டிருந்தான் மகேந்திரன். அவனது முகத்தில் பழைய பலவீனமோ நோயின் அறிகுறியோ இல்லை. மாறாக துரோகத்தை எதிர்கொண்ட ஒரு மனிதனின் ஆக்ரோஷம் இருந்தது. வாசலில் நின்று கத்தி கொண்டிருந்த நிதினின் சட்டை காலரை ஒரே கையில் பற்றி தன் வீட்டின் முற்றிலுக்கு இழுத்தான் மகேந்திரன். நிதின் சுதாரிப்பதற்குள் அவனது கன்னத்தில் பலார் என்ற அறை விழுந்தது. அந்த அறையின் சத்தம் அந்த தெருவிற்கு கேட்டது. நிதின் நிலை தடுமாறி கன்னத்தை பிடித்துக்கொண்டு அதிர்ச்சியோடு பார்த்தான். தன் ஆயுளில் அண்ணன் தன் மீது கை வைப்பார் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. நிதின், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டு வாசலில் நின்று சாரதாவை ஏசுவ? அவளை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்குடா? நான் உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ இந்த உலகமே என்னை அனாதையா கைவிட்டப்போ தனியா கிடந்த எனக்கு தன் நகைகளை கலற்றி கொடுத்து நைட்டும் பகலும் தூங்காம பார்த்துக்கிட்ட தெய்வம்டா அவ. நீ உன்னோட சுயநலத்துக்காக அவளை அவமானப்படுத்தினாய். ஆனா நான் அப்படி இல்லடா. இதோ இந்த ஊர் ஜனங்க முன்னாடி சொல்றேன், நான் சாரதாவை முறைப்படி சட்டப்படி கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவ இனிமே இந்த வீட்டோட மகாலட்சுமி. அவளை பற்றி இன்னொரு வார்த்தை தப்பா பேசினா உன்னை உயிரோட விடமாட்டேன் என்று கம்பீரமாக முனகினான் மகேந்திரன். நிதின் தன் கன்னத்தில் வலியை பொறுத்து கொண்டு பேராசையோடு கத்தினான். அண்ணா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இந்த சொத்துல எனக்கும் சரி பாதி பங்கு இருக்கு. அப்பா எப்படி பூர்வீக சொத்து முழுவதையும் உங்களுக்கு மட்டும் எழுதி வைக்கலாம்? அது செல்லாது. நான் கோர்ட்டுக்கு போவேன். மகேந்திரன் கசப்பான ஒரு புன்னகையை உதிர்த்தான். கோர்ட்டுக்கு போறியா? தாராளமா போடா. அப்பாவுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும்டா. அவரோட சின்ன மகன் படிச்சு வெளிநாட்டுக்கு போய் பணக்காரன் ஆனதும் இந்த அண்ணனை தூக்கி எறிவானு. அதான் இந்த வம்சத்தோட அடையாளமான பூர்வீக சொத்தை பொறுப்பான என்கிட்ட ஒப்படைச்சார். நிதின், நீ லண்டன்ல இருந்து வந்த அன்னைக்கு கூட நீ என் தம்பியா மாறி எனக்காக ஒரு சொட்டு கண்ணீர் வச்சிருந்தா இந்த
சொத்து முழுவதையும் உன் பேருக்கு நான் சந்தோஷமா எழுதியிருப்பேன்டா. ஆனா நீ என்ன பண்ணுன? நான் மருத்துவமனையில மரண படுக்கையில கிடக்கேன்னு தெரிஞ்சும் என் அலமாரியை திறந்து சொத்து தேடுன. பாவிடா நீ. உனக்கு கொடுக்க வேண்டிய பங்கை தான் நான் அந்த ஆதரவற்றோர் இல்லத்துக்கு தானமாக கொடுத்திட்டேன். அங்க இருக்கிற அனாதை பிள்ளைங்களாவது என்னை வாழ்த்தட்டும் என்றான் தீர்க்கமாக. நிதின் தன் ஆட்டம் பலிக்காது என்பதை உணர்ந்தான். சட்டென்று தன் முகமூடியை மாற்றி போலி பாசத்துடன் அழத் தொடங்கினான். அண்ணா, தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அண்ணா. நான் உங்க தம்பி இல்லையா? என்னை மன்னிச்சிடுங்கண்ணா என்று காலில் விழ முயன்றான். ஆனால் மகேந்திரனின் இதயம் இந்த முறை உருகவில்லை. பாசத்தால் பல முறை ஏமாந்த இதயம் அது. உன் போலி அழுகையை நிறுத்து நிதின். உனக்கும் எனக்கும் இருந்த பாச பிணைப்பு நீ என் அலமாரியை திருட்டுத்தனமா திறந்த போதே முடிந்து விட்டது. கிளம்பு இங்கிருந்து என்று கராராக கூறி கதவை முகத்தில் அடித்தாற்போல் சாத்தினான். நிதின் ஏமாற்றத்தின் உச்சத்தோடு ஆத்திரத்துடன் லண்டன் திரும்பினான். ஆனால் இயற்கையின் நியதியும் விதியின் தீர்ப்பும் மிக கொடூரமானது. லண்டன் திரும்பிய நிதினுக்கு அங்கே பெரும் சோதனைகள் காத்திருந்தன. இந்தியாவில் இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் எப்படியும் தன் கைக்கு வந்துவிடும். அதை வைத்து லண்டன் கடன்களை அழைத்து விடலாம் என்று நம்பி அவன் பல கோடிகளை பல இடங்களிலிருந்து கடனாக வாங்கியிருந்தான். இப்போது சொத்து கைவிட்டு போன செய்தி தெரிந்ததும் கடன் கொடுத்தவர்கள் அவனது கழுத்தை நெரிக்க தொடங்கினர். இந்த மன உளைச்சலால் அலுவலகத்தில் அவனது கவனம் சிதறியது. பல முக்கிய கோப்புகளை தவறவிட்டதால் அவனது நிறுவனத்தில் வரவேண்டிய பெரிய பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் ஒரே நாளில் பறிபோனது. இதையெல்லாம் பார்த்த அவனது மனைவி ஸ்னேகாவும் அவளது பணக்கார பெற்றோரும் தங்களது சுயரூபத்தை காட்டினர். சொத்து இல்லாத உன்னால் எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்று கூறி ஸ்னேகா அவனை கொடுமைப்படுத்தினாள். ஒரு கட்டத்தில் கடனை அடைக்க முடியாமல் நிதின் லண்டனில் வாங்கிய சொகுசு வீட்டை வங்கி ஜப்தி செய்யும் நிலைக்கு வந்தது. பணம், பதவி, கௌரவம் என அனைத்தையும் ஒரே நேரத்தில் இழந்து கடனாளியாக நின்ற நிதினுக்கு தாங்க முடியாத மன உளைச்சல் ஏற்பட்டது. அவனது நரம்புகள் தளர்ந்து கடுமையான நெஞ்சு வலியோடு அவனும் ஒரு நாள் மயங்கி விழுந்து லண்டன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். அங்கு அவனது படுக்கைக்கு அருகில் ஸ்னேகாவோ அவளது பெற்றோரோ அவனது பணக்கார நண்பர்களோ யாரும் இல்லை. அவன் அனாதையாக கிடந்தான். அப்போதுதான் அவனுக்கு தன் அண்ணனின் நிழலும் அந்த பழைய வீட்டின் திண்ணையும் அண்ணனின் நிபந்தனையற்ற உண்மையான பாசமும் எவ்வளவு பெரிய பாதுகாப்பு என்பது உரைத்தது. நான் எவ்வளவு பெரிய பாவி! பணத்துக்காக என் தெய்வமான அண்ணனை ஏமாற்றினேனே. என் அண்ணன் எனக்காக தன் வாழ்க்கையே தியாகம் செய்தாரே. நான் அவருக்கு துரோகம் செய்ததால் தான் இன்று இந்த நிலைக்கு வந்துவிட்டேன் என்று தன் தவறை எண்ணி எண்ணி நரக வேதனை அடைந்தான். அவன் குணமடைந்ததும் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்தான். லண்டனில் எஞ்சியிருந்த காரையும் சிறு உடைமைகளையும் விற்று கடன்களை ஓரளவிற்கு அடைத்தான். பின்னர் ஸ்னேகாவையும் கூட்டிக் கொண்டு தன் தவறை உணர்ந்து அண்ணனின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க மீண்டும் இந்தியா வந்தான். ஒரு மாலை பொழுதில் மகேந்திரனின் வீட்டு வாசலில் ஒரு டாக்ஸி வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய நிதின் மெல்ல நடந்து வந்து வீட்டின் வாசலில் நின்றான். அவனது ஆடம்பரம் எங்கே போனது என்றே தெரியவில்லை. முகம் வாடி, உடல் மெலிந்து, கண்களில் குற்ற உணர்ச்சி தேங்கி இருந்தது. வாசலில் நாற்காலியில் அமர்ந்திருந்த மகேந்திரனை பார்த்ததும் நிதின் ஓடி வந்து அவனது கால்களை பற்றி கொண்டு தரையில் விழுந்து கதறி அழுதான். அண்ணா, என்னை மன்னிச்சிடுங்கண்ணா. நான் பெரிய பாவினா. பண பேய் பிடிச்சு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். லண்டன்ல எல்லாமே போயிடுச்சு அண்ணா. நான் அனாதையா நின்னப்போதான் உங்க பாசத்தோட அருமை தெரிஞ்சது அண்ணா. என்னை மன்னிச்சு ஏத்துக்கோங்கண்ணா என்று குழந்தையின்றி விம்மி அழுதான். பின்னால் நின்ற ஸ்னேகாவும் தலை குனிந்து கண்ணீர் வடித்தாள். சமையலறையிலிருந்து காஃபியுடன் வந்த சாரதாவும் இந்த உருக்கமான காட்சியை கண்டாள். தன் தம்பியை, தான் பெற்ற பிள்ளையாக வளர்த்த தம்பியை இப்படி துயரத்திலும் வறுமையிலும் காண மகேந்திரனின் அண்ணன் மனதால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவனது கண்களிலும் கண்ணீர் துளிர்த்தது. அவனது உள்ளம் தம்பியை தூக்கி கட்டியணைக்க துடித்தாலும் அவனது பகுத்தறிவு அவனை தடுத்தது. மீண்டும் பாசத்தில் விழுந்தால் வாழ்க்கை தடம் மாறிவிடும் என்பதை அவன் அறிந்திருந்தான். மகேந்திரன் மெல்ல நிதினை எழுப்பி அமர வைத்தான். பின்னர் உள்ளே சென்று தன் சொந்த உழைப்பில் வந்த வங்கி சேமிப்பில் இருந்து ஒரு பெரும் தொகைக்கான காசோலையை எழுதி கொண்டு வந்து நிதினின் கைகளில் திணித்தான். இந்தா நிதின், இது நான் என் சொந்த உழைப்புல சேர்த்த பணம். உன்னோட எல்லா கடனையும் அடைச்சி நீயும் உன் மனைவியும் ஒரு புது வாழ்க்கையை தொடங்க இந்த தொகை போதும். ஆனா ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இனிமேல் நீ இந்த வீட்டு பக்கமோ என் கண் முன்னாடியோ வரக்கூடாது. இது உனக்கு நான் செய்கிற கடைசி மனிதநேய உதவி. ஒரு அண்ணனா என் கடமை எப்போதோ முடிந்து விட்டது. பாசத்தின் கதவு எனக்கும் உனக்குமான எப்போதோ பூட்டப்பட்டு விட்டது. போய் உன் வாழ்க்கையை பார் என்று ஒரு
தீர்க்கமான குரலில் கூறிவிட்டு உள்ளே நடந்தான். நிதின் தன் கையில் இருந்த காசோலையை பார்த்தான். அதில் இருப்பது வெறும் பணம் அல்ல, தன் அண்ணனின் தியாகத்தின் கடைசி எச்சம் என்பது அவனுக்கு புரிந்தது. தன் தவறை எண்ணி கண்ணீருடன் அந்த பூர்வீக வீட்டை விட்டு அவன் சினேகாவுடன் மௌனமாக வெளியேறினான். அதற்கு பிறகு நிதின் லண்டனில் ஒரு மிக சாதாரண நடுத்தர வாடகை வீட்டில் ஒரு சாதாரண வேலையை செய்து கொண்டு தன் மனைவியோடு வாழ்ந்து வருகிறான். அவனுக்கு ஆடம்பர வாழ்க்கை இல்லை, ஆனால் நிம்மதியின் அருமை இப்போது புரிந்திருக்கிறது. அதுவே அவனது சுயநலத்திற்கான நியாயமான தண்டனை. மறுபுறம் மகேந்திரனும் சாரதாவும் முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர். அவர்கள் இன்று அதே பெரிய பூர்வீக வீட்டில் கடந்த கால காயங்களையும் ஏமாற்றங்களையும் முழுமையாக மறந்து ஒருவருக்கொருவர் உண்மையான துணையாக அன்போடும் மற்றற்ற மகிழ்ச்சியோடும் வாழ்ந்து வருகிறார்கள். அந்த வீட்டின் மௌனம் மறைந்து இப்போது அங்கே நியாயத்தின் தீர்ப்பும் தூய்மையான காதலின் புன்னகையும் என்றும் நிலைத்திருக்கிறது. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.